தென்னிந்திய திருச்சபை பிள்ளைகள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். கிறிஸ்துமஸ் பண்டிகை மிக சமீபத்தில் வந்திருக்கிறது. இந்த வாரத்திற்கு இந்த 4-5 நாட்களுக்குள் கிறிஸ்துமஸை கொண்டாட போகிறோம். ஆனால் திருநெல்வேலி திருமணத்தில் எத்தனையோ ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், துப்புரவு பணியாளர்கள், முன்னாள் சூப்பரண்டாக இருந்தவர், இப்படி திரளான பேர் என்னோடு கூட தொடர்பு கொண்டு கண்ணீர் வடிக்கிறார்கள், இரத்த கண்ணீர் வடிக்கிறார்கள். இது யார் நிமித்தம்? பர்னபாஸ் என்கிற ஒரு அரக்கன் நிமித்தமாக, ஒரு கல் நெஞ்ச நிமித்தமாக இன்றைக்கு இத்தனை மக்கள் கண்ணீர் வடிக்கிறார்கள். அத்தனையும் தேவனுடைய சமூகத்தில் போய் நிற்கிறது. காட்ஃப்ரே நோபல்ட்ட அவங்க அறிக்கை செய்தாலும் அது தேவனுடைய சமூகத்தில் முதலாவது நிற்கிறது. இந்த கண்ணீருக்கெல்லாம் இந்த பர்னபாஸ் ஒரு நாள் பதில் சொல்லிதான் ஆக வேண்டும். வரிசையா எந்தெந்த காலேஜிலாம் சம்பளம் கொடுக்கலன்னு பாருங்க. சாரால் டக்கர் கல்லூரி இவர் கடந்து உயர் நீதிமன்றத்திலே அங்கேயும் போட்டு எடுத்து இப்போ ஜோதி என்கின்ற ஒரு ரிட்டையர்டு ஜட்ஜை செக்ரட்டரியா போட்டிருக்கிறாங்க. இன்னும் அவர்களுக்கு 3 மாதங்கள் சம்பளம் வரவில்லை. கிறிஸ்துமஸ் பக்கத்தில் வந்துட்டு ப்ரொஃபஸர்ஸ்க்கு கஷ்டம். எல்லாரும் விரலுக்கு தக்க வீக்கம் வச்சிருப்பாங்க, எல்லாரும் லோன் வாங்கி வச்சிருப்பாங்க, கார் லோன், வீட்டு லோன் எல்லாம் வச்சிருப்பாங்க. அப்போ இது போக துப்புரவு பணியாளர்கள், இன்னும் அலுவலக ஊழியர்கள்லாம் சம்பளம் மிகவும் சொற்பமான சம்பளம். அவர்களுக்கு 3 மாதம் சம்பளம் கொடுக்கப்படவில்லை. இதற்கு முழுக்க காரணம் பர்னபாஸ். அது மாத்திரமல்ல, இந்த வழக்குக்காக பல லட்சங்கள், கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய்க்கு மேல செலவு செய்து நம்முடைய காணிக்கை பணத்தை விரயம் செய்த மனிதன் நான் இந்த பர்னபாஸ். அடுத்தபடியாக ஜான்ஸ் பிஎட் காலேஜ், இங்கேயும் 2 மாதம் சம்பளம் கொடுக்கல. ஆனா கேபிகே செல்வராஜ் 70 பேருக்கு மட்டன் விருந்து நேற்று போட்டிருக்கிறாரு கிறிஸ்துமஸ்க்கு. எப்பா, ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுக்க உனக்கு திறமை இல்லை, திராணி இல்லை, முதல்ல பதவி விலகுப்பா. 70 பேருக்கு மட்டன் பிரியாணி தேவையா? மட்டன் விருந்து உனக்கு தேவையா? நீ வாங்கி சாப்பிட்றதுக்காக 70 பேருக்கு மட்டன் பிரியாணி போட்டு அங்க 2 மாசம் சம்பளம் கொடுக்காம வயிற்றுல அடிக்கிறீங்களே. இதற்கெல்லாம் காரணம் இந்த கேபிகே இயக்குகிற பர்னபாஸ் தான். நல்லூர் காலேஜ், அதுல 1 மாதம் சம்பளம் கொடுக்கல. நவம்பர் சம்பளம் இன்னும் கொடுக்கல, டிசம்பர் சம்பளம் வந்துடும். அப்போ எல்லாம் கிறிஸ்துமஸ் பண்டிகை நெருங்கி போறாங்க, எல்லாரும் கண்ணீர் வடிக்கிறாங்க, சம்பளம் இல்லைன்னு சொல்லி. அது மாத்திரமல்ல, இது துப்புரவு பணியாளருக்கு ஒவ்வொரு வருஷமும் என்ன கொடுப்பாங்களாம், ஜான்ஸ் காலேஜில் கிறிஸ்துமஸ் வெகுமதி கொடுப்பாங்களாம். இந்த வருஷம் அந்த துப்புரவு பணியாளருக்கு கிஃப்டே கொடுக்கல. ஏழைகளுக்கு நீங்க செய்யறது தான் இறைவனுக்கு செய்யறதுங்க. அவங்க போன வருஷம் வரைக்கும் கிறிஸ்துமஸ்க்கு கிஃப்ட் கொடுத்துருக்கீங்க துப்புரவு பணியாளர், அவங்க இல்லைன்னா அந்த வளாகம் சுத்தமா இருக்குமா? அப்போ அவர்களுக்கு இன்றைக்கு என்ன கொடுக்கல? கிறிஸ்துமஸ் கிஃப்ட் கொடுக்கல. இது ஒரு புகார் வந்துகிட்டு, இப்படி தொடர்ச்சியா புகார் மேல புகார் வந்துட்டு இருக்கு. அது மாத்திரமல்ல, யாரு முன்னாள் சூப்பரண்டா இருந்தவர், யாரு ஓய்வு பெற்ற கருணாகரன் சார், அவருடைய வாழ்க்கையை கேட்டா பெரிய கேவலமா இருக்கிறது. அவர் இந்த திருமணத்துக்காக 40 வருஷம் பணியாற்றி இருக்கிறார். முன்னாள் பேராயர் ஜேசன் தர்மராஜ் அவங்க அம்மாவுக்காக கடுமையாக அவர்களோடு கூட சேர்ந்து சாப்ளினா இருந்திருக்கிறாங்க, அவர்களுக்கு சேவை செய்திருக்கிறாங்க. அவர்களுக்கு கைமாறுக்காக அவர் என்ன செய்யறார், அவர் நன்றியறிதலுக்காக என்ன செய்யறாங்க, அவங்க அலுவலகத்தில் யார் ஜேசன் தர்மராஜ் படத்தெல்லாம் வச்சிருந்தாங்களாம். அப்போ இத என்ன பண்றாங்க, இந்த உள்ள அத்துமீறி யாரு வயசாரெல்லாம் பூட்டை உடைச்சிக்கிட்டு, உள்ளோடி வந்து உடைச்சிக்கிட்டு டைசன் ஆஃபீஸில் போனாங்களா, போகும்போது இவர் டேபிளில் உள்ள ஜேசன் தர்மராஜ் அவர் படத்தெல்லாம் தூக்கி எறிந்து, அதை விட பெரிய கண்ணியத்துக்குரிய ஒரு காரியம், யாரு மாண்புமிகு நீதிபதி, ஓய்வு பெற்ற நீதிபதி பால் வசந்தகுமார் அவருடைய பேனரை கிழித்து எறிந்திருக்கிறார்கள். என்ன கொலவெறி கோபம்! சரி, இவராது உங்க கொத்தடிமை நினைச்சுக்கிடுங்க, உங்ககிட்ட சம்பளம் வாங்குறனால நீங்க கொத்தடிமை நினைச்சிட்டு இருக்கீங்க. பால் வசந்தகுமார் அவர் எவ்வளவு ஒரு கண்ணியத்தை! இன்னைக்கு எனக்கு நிறைய பேர் நேற்றுல இருந்து எனக்கு போன் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. நீங்க உண்மையாவே இந்த பால் வசந்தகுமார் ஐயாவை சொன்னீங்களா, நல்ல ஒரு தெய்வ மனிதர், அவர்லாம் நம்ம திருச்சபைக்கு தூத்துக்குடி டைசிஸ்க்கு அட்மினிஸ்ட்ரேட்டரா வந்தது ஒரு பெரிய கிருபை என்று சொல்கிறார்கள். உண்மையாகவே நான் வந்த போன் நம்பரை கூட சொல்லிடுவேன், யார் பேசினார்கள் என்பது கூட என்ற பதிவு இருக்கிறது. அப்போ இப்படி ஒரு நல்ல மனிதர், அவர்கள் குடும்பத்தை விசாரிக்கும் பொழுது அந்த யார் இவங்களுடைய அம்மா மிஸ்ஸஸ் யார் நீதிபதியுடைய அம்மா மிஸ்ஸஸ் வந்து ரொம்ப ஜபிக்கிறவங்களாம்.
பாருங்க, கணவரும் ஜெபிக்கிறவங்க, மனைவியும் ஜெபிக்கிறவங்க, அப்படி ஒரு நல்ல ஒரு நிர்வாகம் செய்யக்கூடிய ஒரு நீதிபதியை கர்த்தர் எங்களுக்கு தூத்துக்குடி நேஷனல் டைசிஸ்க்கு கொடுத்தார். அதற்கு நம்ம நன்றி செலுத்துவோம். அது மாத்திரமல்ல, 2020 திருநெல்வேலி திருமணத்தில் அட்மினிஸ்ட்ரேட்டராக இருந்திருக்கும் போது அவங்களுக்கு கோர்ட்லேருந்து இத்தனை லட்சம் சம்பளம் கொடுக்கணும் என்று சொல்லுவாங்க. இந்த சம்பளத்தை வாங்கி டைசிஸ்க்கே காணிக்கையா கொடுத்தாங்க. இதெல்லாம் யாருங்க இந்த காலம் செய்வா? இப்படிப்பட்ட நபரை நீங்க தேடி பிடிக்க முடியுமா? அதே போல திருச்சியில் போய் அட்மினிஸ்ட்ரேட்டராக இருந்தாங்க. அங்கேயும் விழுப்புரம் திருச்சி எனக்கு ஆமாம், அங்கேயும் என்ன பண்ணிட்டாங்க, லுத்தரன் சர்ச், அங்கேயும் அந்த சம்பளத்தெல்லாம் ஏதோ ஒரு பில்டிங் கட்டுறதுக்கு ஃபண்டாக கொடுத்தாங்கன்னு கேள்விப்படுறேன். இப்படி ஒரு நேர்மையான நீதிபதிகளை கர்த்தர் நமக்கு வைத்திருந்திருக்கிறார். இன்னும் நம்முடைய சந்ததியில் நிறைய நீதிபதிகளை உருவாக்க வேண்டும். இதெல்லாம் என்னுடைய இதயத்தில் உள்ள வாஞ்சை. கர்த்தர் இந்த தென்னிந்திய திருச்சபையை கட்டுப்பாட்டில் கொடுக்கும் பொழுது திரளான நீதிபதிகளை நாம் உருவாக்க வேண்டும். அதற்கு கோச்சிங் கிளாஸ் நம்ம டைசிஸில் நடத்த வேண்டும். வைத்து அந்தந்த மாவட்டத்தில் அந்தந்த டைசிஸில் நீதிபதிகளை உருவாக்க வேண்டும். ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளை உருவாக்க வேண்டும். தவறான காரியத்துக்கு உபயோகப்படுத்துவதற்கு அல்ல, நேர்மையான அதிகாரிகளை நாம் உருவாக்க வேண்டும். அப்போ இந்த பால் வசந்தகுமார் ஐயா அவ்வளவு ஒரு நேர்மையானவங்க, அவங்க வீட்டம்மாவும் அவ்வளவு ஒரு தேவ பக்தி உள்ளவங்களாம், ஜெபித்துக்கிட்டே இருக்கிறவங்களாம். பாருங்க, இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு நீதிபதியை கர்த்தர் நமக்கு தூத்துக்குடி கொடுத்திருக்கார். திருநெல்வேலிக்கும் அப்படியே ஒரு தேவ மனிதரை நமக்கு அட்மினிஸ்ட்ரேட்டராக கர்த்தர் தரும்படியா நம்ம எல்லாரும் ஜெபிப்போம். ஏன்னா அது போக சீக்கிரத்தில் செனாடு கேஸ் முடிய போது 2ஆம் தேதி ஜனவரி 2 கண்டிப்பாக முடியும் என்று நான் நம்புகிறேன். அப்பொழுது அங்கே இருச்சுவாங்க செனாடு எலெக்ஷன் நடத்துவதற்கு ஏற்கனவே யார் ஜஸ்டிஸ் பாலசுப்ரமணியம் அண்ட் பாரதிதாசன் ஐயா இருக்கிறாங்க. அவங்களுக்கு கீழே இன்னும் நல்ல ஒவ்வொரு ரிட்டையர்ட் ஜட்ஜஸ் போட போகிறாங்க. எங்கெங்கெல்லாம் தேர்தல் நடக்க போகிறதோ, எங்கெங்கெல்லாம் பேராயர்கள் ஓய்வு பெற போகிறார்கள், அங்கெல்லாம் ஜட்ஜஸ் போடுவாங்க. அங்கேயும் கர்த்தர் நல்ல ஒரு ஜெபிக்கக்கூடிய, தேவனுக்கு பயப்படக்கூடிய ஒரு நல்ல ஓய்வு பெற்ற நீதிபதியை கொடுக்கும்படி நாம் தேவனுக்கு விண்ணப்பம் பண்ணுவோம், ஜெபிப்போம். ஆகவே பால் வசந்தகுமார் ஐயாவை தூத்துக்குடிக்கு கொடுத்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். அவர்கள் நேர்மையாக செய்வார்கள். 2 அணிக்காரங்களையும் உள்ள விடக்கூடாது என்பதுதான் என்னுடைய கனிவான விண்ணப்பம். 2 அணிக்காரங்களும் உள்ள வரக்கூடாது. எஸ்டிகே ராஜன், டிஎஸ்எஃப் 2 அணிக்காரங்களையும் அந்த அட்மினிஸ்ட்ரேஷனுக்குள்ள நீங்கள் போடாதபடி நீங்கள் செய்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த தேர்தலில் நல்ல ஒரு ரிசல்ட்டை கிடைக்கும். அதே போல் அந்த பாஸ்டேட் சேர்மன்லாம் எலெக்ஷன் அதிகாரியாக வைக்கக்கூடாது. ஒரு 80 பாஸ்டேட் என்றால் 80 தேர்தல் அதிகாரியை ஒரு வழக்கறிஞர்களை அந்த ஒரு நாளைக்கு பணியமர்த்தி அவர்கள் உங்களுடைய கட்டுப்பாட்டில் வழக்கறிஞர்கள் இந்த தேர்தலை நடத்தி முடிக்க வேண்டும். அப்படி செய்யும் பொழுது இன்னும் உங்கள் பெயர் புகழ் இந்த உலகம் முழுவதும் இந்த உலகத்தை விட்டு கடந்த பிறகு உங்களுடைய பெயரை நிலைநாட்டி நிற்கும் என்பதில் மாற்று கருத்தில்லை. ஆகவே இந்த பர்னபாஸுக்கு மேலே நாங்கள் ஏற்கனவே கம்ப்ளைண்ட் யார் ஜஸ்டிஸ் பாலசுப்ரமணியம் சார்ட்ட கொடுத்துருக்குறோம். நான் கிட்டத்தட்ட ஒரு 18 பாயிண்ட் வைத்து லீகலைஸ்டா, ஆத்தரைஸ்டா, அதாவது அவருடைய புள்ளி விவரத்தோடு அவர் செய்த தவறுகள் குற்றங்கள் எல்லாத புள்ளி விவரத்தோடு நான் கொடுத்திருக்கிறேன். அவர்கள் எனக்கு பதில் கொடுத்திருக்கிறார்கள். திருநெல்வேலிக்கு என்று ஒரு ரிட்டையர்ட் ஜட்ஜை நாங்கள் அப்பாயின்ட் பண்ணுவோம், அவர்களிடம் இந்த ஆர்டரை கொண்டு கொடுங்க என்று சொல்லியிருக்காங்க. நிச்சயமாக திருநெல்வேலிக்கு கர்த்தர் நல்ல ஒரு நீதிபதியை கொடுப்பார். அவர்களிடம் இந்த ஆர்டர் காப்பியை கொண்டு கொடுப்போம். டிஸ்மிஸ் செய்யப்படுவார், சஸ்பெண்ட் கூட கிடையாது, டிஸ்மிஸ் செய்யப்படுவார். ஏனென்றால் தமிழ்நாட்டு 24 திருமணத்தில் திருநெல்வேலி பிஷப்புக்கு மாத்திரம் 350 புகார்கள் போயிருக்கு. 350 புகார், இதுவரைக்கும் யாருக்கும் அப்படி போகவில்லை. ஆகவே இதற்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளியை சீக்கிரத்தில் இவர் நினைத்தார், இழுத்து போகுது அப்படி நம்ம ரிட்டையர்ட் ஆக வரைக்கும் ஓட்டி முடிச்சிடலான்னு. கர்த்தர் மனிதன் அன்று கேட்பான், கர்த்தர் நின்று கேட்பார். இத்தனைவருடைய கண்ணீர் சும்மா விடாது. அதே போல அந்த முன்னாள் சூப்பரண்ட் யார் கருணாகரன் சாருடைய மகளுக்கு திருமணம் வந்திருக்கு. இவர் என்ன பண்ணியிருக்காரு, அந்த மகளுடைய திருமணத்துக்கு அறிக்கை வாசிக்கலாம் தடங்கல் பண்ணி நம்மளுடைய திருநெல்வேலி திருமணத்திலே தொண்டு தொட்டு 40 வருஷம் பணியாற்றிய அந்த ஒரு நல்ல மனிதருக்கு குடும்பத்தில் மகளுடைய கல்யாணத்தை பாளையங்கோட்டையில் நடத்த முடியாதபடி தடுத்து நிறுத்தின கொடும்பாவிதான் இந்த பர்னபாஸ். இதெல்லாம் யாராவது செய்வாங்களா? 1000 இருக்கலாம். அவர் நம்மகிட்ட பணிபுரிந்தவர், அத்தனை பேராயிருக்கு அவர் சேவை செய்திருக்கிறார். அப்போ இப்படி ஒரு காழ்ப்புணர்ச்சியோடு, இப்படி வஞ்சக குணத்தோடு, ஒரு மிருக குணத்தோடு அவர் என்ன செய்கிறார், பிள்ளைக்கு கல்யாணத்தை வைக்க விடாது அப்படி தடுத்து நிறுத்திருக்காரு. அதை விட ஒரு பெரிய கொடுமை என்ன தெரியுமா, 6.5 லட்சம் ரூபாய் பிஎஃப் பணம் வரணுமா, அந்த பிஎஃப் பணத்தையும் கொடுக்கலையா. பிஎஃப் பணம் என்ன தெரியுமா, இவங்க சம்பளத்திலிருந்து பிடிச்சு
டயசிஸ்லேருந்து ஒரு 50% போடுவாங்க. இந்த பிஎஃப் பணத்தையும் வரவிடாதபடி தடுத்துறதுக்கு இப்படி ஒரு இருதயத்தில் கடின இருதயத்தோடு உள்ள மனிதன், இதற்கெல்லாம் தக்க தண்டனையை தேவன் அருள்வார். நாங்கள் மனுஷன்ட்ட போய் நிற்க போகிறதில்ல. நிச்சயமா நீதிமன்றத்துக்கு உள்ள போயிட்டோம், அது கண்டிப்பா வழக்கு வரும், அது விசாரணைக்கு வரும்போது கைது செய்யப்படுவார். ஆனா நிச்சயமா கர்த்தர் நினைப்பார். இத்தனுடைய கண்ணீர் அவருடைய மகளை, ஒரு பையனை கல்யாணம் கட்டி கொடுக்கிறது கூட கொஞ்சம் சுலபம். ஆனா ஒரு பெண்ணை கல்யாணம் கட்டி கொடுக்கும்போது எல்லா நகை ரொக்கம், கல்யாண வீட்டு செலவு எல்லாம் சேர்ந்து எவ்வளவோ அவர் சொல்லி எழுதியிருக்கிறார். அதாவது பெரிய பெரிய செல்வந்தெல்லாம் போய் கடன் வாங்கி 10 லட்சத்துக்கு மேல கடன் வாங்கி தன் பிள்ளை கல்யாணத்தை நடத்துறேன், எனக்கு வர வேண்டிய பிஎஃப் பணம் வந்துருந்தா நான் கடன் வாங்கியிருக்க மாட்டேன், இன்னும் அந்த கடனை நான் அடைக்க முடியல என்று ஒவ்வொரு வருடமும் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறார். அவர் டிஎஸ் ஜெய்சிங் கூட தொடர்பில் இருந்தார். அவரும் கூட எந்த ஒரு உதவியும் திருமணத்திற்கு செய்யவில்லையாம். ஊருக்கெல்லாம் வாரி இறைக்கிறார். ஆனால் இவருக்காக இவர் கூட இருந்தவருக்கு அவர் செய்யவில்லை. அதான் நிறைய பேர் சொல்றாங்க, ஏமாற்றவங்களாம் அவர்கிட்ட வாங்கிட்டு போயிடுவாங்க, உண்மையாக உழைக்கிறவங்களுக்கு அவர் செய்ய மாட்டார்னு சொல்லி நிறைய பேர் என்கிட்ட காதில் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இப்படிப்பட்ட ஒரு நல்ல கடவுளுக்காக வாழ்ந்தவங்க, நம்ம பேராயர்களுக்கெல்லாம் சேவை செய்து, அவங்க குடும்பத்துக்கு சேவை செய்து, நம்முடைய திருமணத்துக்கு சேவை செய்தவங்களாம் கண்ணீர் வடிக்க வைத்திருக்கிறார். எஸ்சிசி காலேஜில் பேராசிரியர் கண்ணீர் வடிக்கிறாங்க, துப்புரவு பணியார் கண்ணீர் வடிக்கிறாங்க. ஜான்ஸ் காலேஜில் துப்புரவு பணியாருக்கு கிறிஸ்மஸ் எழுதி கொடுக்கல, கண்ணீர் வடிக்கிறாங்க. ஜான்ஸ் பிஎட் காலேஜுக்கு சம்பளம் கொடுக்கல, 2 மாதம் கண்ணீர் வடிக்கிறாங்க. அங்கே இளஞ்சியில் ஏதோ நிறைய பண தட்டுப்பாடு, இளஞ்சி பிஎட் காலேஜ்லேயும் பிரச்சனைன்னு சொல்லுகிறாங்க. எனக்கு சரியான தகவல் வரல. நல்லூர் காலேஜில் இன்ன வரைக்கும் 1 மாதம் பாக்கி, இந்த டிசம்பர் முடியும் போது 2 மாதம் கிட்ட பாக்கி வரும்போது கிறிஸ்மஸுக்கு சம்பளம் கொடுக்கல. இப்படிப்பட்ட ஒரு கேடுகட்ட பர்னபாஸ் இந்த திருநெல்வேலி திருமணத்துக்கு தேவையா? திருச்சபை மக்கள் எல்லாரும் வெகுண்டு எழ வேண்டும், எல்லாரும் கொந்தளித்து எழுப்ப வேண்டும். எப்படி கேரளாலாம் ஜனங்கள் எழும்பினாலும் அதே போல எழும்ப வேண்டும். ஆகவே இந்த பர்னபாஸ் நிச்சயமாக சிறைக்கு செல்வார். அது மாத்திரமல்ல, இந்த அவர் ஓய்வு பெறும் முன்பதாக சீக்கிரத்தில் ஜட்ஜஸ் எல்லாம் போட்ட பிறகு அவர் டிஸ்மிஸ் செய்யப்படுவார். எப்படி செய்வார்? கண்டிப்பாக. ஏன்னா நாங்கெல்லாம் ப்ரூஃப் வச்சுக்கோ, ஒரு ஹார்ட் டிஸ்க் கூட அவருடைய அக்கௌண்ட்ஸ் எல்லாம் ஒளிவு மறைவு பண்றதுக்காக ஹார்ட் டிஸ்க் திருடிட்டு போனார். அதில் அவருடைய அசிஸ்டன்ட் 2 பேர் மேலே எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்கிறது. அப்போ இப்படிலாம் இப்போ நிறைய பிரச்சனைகள் இருக்கு. இவை எல்லாவற்றுக்கும் ஒரு முற்றுப்புள்ளியை கர்த்தர் வைப்பார். இத்தனை பேருடைய கண்ணீர் பர்னபாசையும் அவருடைய குடும்பத்தையும் வாட்டி வதைக்கும் என்பதை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே நான் அறிக்கை எடுக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல செய்தியோடு சந்திக்கும் வரை தேவ கிருபைகளோடு இருப்பதாக. God bless you.